கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் ஒரு குழப்பங்கள் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். நம்ம முடிவு எடுத்தாலே அது தவறாக போய்கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் நம்மளையே முடிவெடு என்று அனைவரும் கூறிக்கொண்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஒன்று, உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை விஷயத்தில் உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையானதில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் தவித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு முடிவை எடுப்பது என்று தெரியாமல் அதிக குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். எந்த வழி சரியாக இருக்கும், எந்த முடிவு நமக்கு சரியான ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று தெளிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் சரியான முடிவையும் எடுக்க முடியாமல் பல முறைகள் நீங்கள் திணறிக் கொண்டிருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் வெளியில் யாரிடமும் கூற மாட்டீங்க. நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்குமா, சரியாக பொருந்துமா என்று தெரியாமல் சில முடிவுகளை நீங்க எடுத்திருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் நல்லா தாங்க இருக்கும். ஆனா போக போக அது எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்ட பேரும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க தேவையில்லாத முடிவுகளை எடுக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எடுங்க. உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் கூட நீங்க முடிவுகளை எடுக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளிடம் ஒரு முறைக்கு பல முறை கேட்டுட்டு அந்த ஒரு முடிவுகளை எடுப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இதில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய மனதை சோர்வடைய வைக்கும். ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் போக போக அந்த குழப்பங்கள் உங்களுடைய மனதை போக போக உங்களுக்குள்ள ஒரு சோர்வை நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுக்கும். என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விகள் தொடர்ந்து உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு நிலைமை உங்களை ஆழமாக சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்குங்க. வேலையிடத்தில் ஒரு போட்டி சூழலானது உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பித்திருக்கும். வேலை பகுதியில் போட்டிகளானது உங்களுக்குள்ள அதிகரித்திருக்கும். அது உங்களுக்கு ஒரு அழுத்தமான ஒரு சூழலையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். மற்றவங்க உங்களுடைய முன்னேற்றத்தை முந்த முயற்சி செய்வாங்க. உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களோ, உங்க கூட இருந்து உங்களை விட்டு பிரிந்து சென்ற சில நபர்கள் உங்களுக்கு எதிராகவே சில தொழில்களையோ சில வேலைகளையோ ஆரம்பித்திருப்பாங்க. அவங்க உங்களுடைய முன்னேற்றத்தை விட நான் இவர்களை விட முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு எதிராக சில செயல்களை இதுவரைக்கும் செய்து கொண்டேதாங்க இருப்பாங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்துல மிக பெரிய அளவுக்கு ஒரு தொந்தரவாக நிச்சயமாக மாறவும் செய்திருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கூடவே இருந்து நம்ம நம்ம அவங்களுக்கு தொழில் எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்தோம். இருந்தாலும் அவர்கள் ஏன் எனக்கு எதிராக இந்த ஒரு செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிற மாதிரியான சில வருத்தங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். இந்த சூழ்நிலை உங்களை எச்சரிக்கையாகவும் இன்னும் அதிகமான உழைக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யும். இது உங்களை வலிமையாக்கக்கூடிய ஒரு சவாலாகவும் மாறியிருக்கும். அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில வந்தது அவர்களுக்கு நல்லதோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு மிகவும் நல்லதை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் எப்படி நன்றாக உழைக்க வேண்டும், அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் எப்படி அனைத்தையும் நம்ம தயார் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா மாறியிருப்பீங்க. அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்தில் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகவும் ஆரம்பிப்பீங்க. சிந்தனைகளில் உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உங்களுடைய சிந்தனையில தேவையில்லாத எண்ணங்களை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். எதுவும் சரியாக நடக்காது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதில் அதிகமாக பதிந்து கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு சந்தேகமாக தோன்றவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லாத்தான் நினைத்து கொண்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை போக போக உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் உங்களுடைய மன அமைதியை குலைத்து கொண்டும் இருக்கும். ஆனால் அது நீண்ட நேரம் உங்களுக்குள்ள நீடிக்காது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது எல்லாமே கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு வாழ்வீங்க. வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு வாழ்வீங்க. அதே போல இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சமநிலை பாதைக்குள்ள கொண்டு போக ஆரம்பிப்பீங்க. எல்லாத்திலும் இருந்து நம்ம வெளியில் வரணும், வாழ்க்கையை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடவும் ஆரம்பிக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில
நீங்கள் பணத்தை தக்க வைத்துக் கொள்ள எவ்வளவோ கடினப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய கையில் பணம் என்பது நிற்கவே நிற்காது. ஆனால் அதற்காக நீங்களும் வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் பணம் கையில் தங்காது. முடிந்த அளவுக்கு பணத்தை செலவிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய சக ஊழியர்களின் ஆதரவுடன் நீங்கள் இந்த ஒரு நாளில் வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க. சக ஊழியர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமா போதுமான அளவுக்கு உதவியானது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இன்று ஒரு திட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்வதில் நீங்கள் வெற்றி காணவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு முக்கியமான பிரமுகனரின் ஒரு தலையீடானது உங்களுடைய குடும்பத்திற்குள் நிலவக்கூடிய ஒரு தகராறை தீர்த்து வைக்கும். குடும்பத்திற்குள் தீர்த்து வைக்க முடியாத சில பிரச்சனைகளானது ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அதற்கு இந்த ஒரு நேரத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் மாற்றி கொடுப்பார். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிச்சயமா வெற்றியையும் தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய படைப்பாற்றல் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சூழ்நிலையை நீங்கள் நன்கு ஆராய்ந்து பின்னர் உங்களுடைய மனம் சொல்வதற்கேற்ப ஒரு முடிவை நீங்கள் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சாதகமாக உங்களுக்குள்ள தேடி வந்துவிடும். பணியிடத்தில் பணி சுமைகள் மற்றும் மன அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகமாக இந்த ஒரு நாளில் ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், பணியிடங்கள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து வைத்து கொண்டு நடப்பது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ செய்யக்கூடிய வேலைகளிலோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் வெளியில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு செல்வாக்கு என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நீங்கள் வெற்றி பெறவும் ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது உங்களுக்குள்ள கிடைக்கும். வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உதவிகள் உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாத்தியும் கொடுக்கும். உத்தியோகத்துல முயற்சிக்கேற்ப முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படவும் செய்யும். ஆராய்ச்சி பணிகளில் சாதகமான சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தனவரவுகளில் இருந்து வந்த இழுப்பறியான சூழல்கள் இனிமே அகல ஆரம்பிக்கும். வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளானது கிடைத்தும் உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மீது கவனத்தை செலுத்துங்கள். உங்களுக்கு பொதுவான மரியாதையும் செல்வாக்கும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் செய்யும். இந்த ஒரு நேரத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைத்து வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் உயரவும் ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான வேலைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் முடிந்து வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கும் நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. இன்னொரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் பெரிய பெரிய மாற்றங்களானது நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.